அடியாருக்கு ஆடியில போனவ ஆவணி பிறந்து தேதி என்னடி ஆச்சு? இன்னும் உனக்கு மாமனை பார்க்கணுங்கிற எண்ணம் வரலையா? எண்ணமெல்லாம் வந்து அலை போல அடிச்சு ஓடுதுங்க அத்தான். ஆனா எங்க அம்மா தான் என்ன விட மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா என்னடி அம்மா? எங்க அத்தானை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சும்மான்னு பேசாம பொட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பி வர வேண்டியதானே? இல்லங்க அத்தான், அம்மா தான் சொல்றாங்க, நீ அந்த வீட்டுல போய் சாப்பிடாம பட்னியா கிடப்பியா, உடம்பெல்லாம் துரும்பா இழைச்சு இப்படி என்னமோ மாதிரி இருக்க, இருந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போனாங்க. அதான் வேற வழியே இல்லாம உட்கார்ந்துருக்கேன். உங்க அம்மா உட்காந்து உடம்ப தேத்திட்டு போன்னு சொன்னாங்களா, இல்ல நீ இன்னும் 10 நாளைக்கு உட்காந்து அங்கே கறி சோறு திண்டு உடம்ப ஏத்திட்டு வரலான்னு இருக்கியா? அடியே வாடி, இங்க என்ன நான் உன்னைய பட்னியாவா போட்டிருந்தேன்? சரிங்க தான், உங்களை பிரிஞ்சும் என்னால இருக்க முடியல தான், நீங்களே வந்து கூட்டிட்டு போறீங்களா? ஆசையோட வந்து உன்னை அள்ளிட்டு வர்றதுக்குத்தான் மாமி காவலா காத்துக்கிட்டு இருக்கனே. நீ தான் பிடிச்சி தள்ளின கதையா என்ன பொறையில பிடிச்சே தள்ளிக்கிட்டு இருக்க. வந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிற, சோறுதிங்களையே குறியா இருக்க. சரி நீங்க வாங்கத்தான், என்னை வந்து கூட்டிட்டு போங்க. பொறுத்தது பொறுத்துட்டேன், இந்த பிள்ளையார் சுத்தி வரைக்கும் பொறுத்துக்கிறேன். ஏன்னா ஊர்ல உள்ள எல்லா வேலையும் ஏன் தலையில தூக்கி வச்சுட்டாரு டவுசரையா. நான் தான் போய் ஊர் பிள்ளையார் பொது பிள்ளையார் வாங்கிட்டு வரணுமா, அது இதுன்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு மாலை வாங்க பிரசாதம் வாங்கன்னு நிறைய வேலை இருக்கு. பிள்ளையார் சுத்தி உங்க அம்மா வீட்டுல இருந்து பிள்ளையாரோட பிள்ளையாரா உட்காந்து நீனு கொலக்கட்டையை தின்னுபிட்டு அதெல்லாம் செரிச்ச பிறகு நாளை பின்ன வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? நாளை பின்னையும் எதுவும் கதை சொல்லக்கூடாதா இருக்கும். சரிங்க தான், நான் நாளை மறுநாள் கண்டிப்பா வந்துடுறேன். சரிடி செல்லம், உடம்ப பத்திரமா பாத்துக்க. மிஸ் யூ, லவ் யூ. நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. பாவாடை. சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன், இந்த அண்ணன் வந்துட்டாரு. என்னடா பாவாடை, பிஸியா இருக்கியா? பிசி எல்லாம் ஒண்ணும் இல்லனே, பொண்டாட்டிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுவும் பிஸி தானடா. 3 வேளைக்கு பசிச்சு வயிற்றுக்கு சோறு திங்கிறது மாதிரி ஊருக்கு போன பொண்டாட்டிட்டையும் 3 வேளையும் ஃபோன் போட்டு ஏதாவது பேசணும்ல, அப்பத்தானே ஒரு கிளுகிழப்பு இருக்கேன். அது சரி, ஏன்னே நீ வேற எங்க கிளுகிழப்பு இருக்கு? ஆடிக்கு போனவ ஆவணி பிறந்து அவளா ஓடியாருவான்னு பார்த்தா அப்பவும் நான் கைத்த கட்டி தான் இழுக்க வேண்டியதா இருக்கு. இவளுகளெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்தி என்னத்த போனேன். அது சரி, கல்யாணம் கட்டி 6 மாசம் கழிச்சு வர்ற சளிப்பெல்லாம் இப்பவே வந்துட்டா என்னடா செய்யறது? உங்களை மாதிரி இளந்தாரி பிள்ளையெல்லாம் சுறுசுறுப்பா இருக்க வேணாமா? நம்ம சுறுசுறுப்பா தான் இருக்கான், ஆனா ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட அந்த ஒரு எஃபெக்ட் இல்லையே. ஒன் சைடு கோல் போட்டு என்ன பண்றது? அட அந்த காலத்துல தான் ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னைக்கே ஒரு நாளைக்கு கடுதாசி போடுவோம். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் 10 வீடு தள்ளி ஃபோன் இருக்கும், அங்கே வந்து ஹலோன்னு சொல்கிறதுக்குள்ள அவளை சுற்றி 10 பேர் நின்றுக்கிட்டு என்னங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்த காலம்தான் போய் இப்போ தான் ஆளுக்கு செல்லு வச்சிருக்கீங்களே, அதுலேருந்து உங்கள் லவ்வை டெவலப் பண்ணிக்கிற வேண்டியதானே? ஆட போனேன், எல்லாத்தையும் டெவலப் பண்ணி தான் கழுத்தில் தாலியே கட்டினேன். அன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு ஓடியாந்து என் பின்னாடி நின்றவ இன்னைக்கு ஆத்தா வீட்டுக்கு போய் உட்கார்றதுலையே குறியா இருக்கா. என்னத்த சொல்லனே, போனேன் என் பொழப்பு எப்படியோ போகுது. ஆமா, பிள்ளையார் என்னாச்சு? பிள்ளையார் என்னாச்சுன்னு என்ன கேட்டா? வாங்கிட்டு தாண்டா வரனேன். அடடே, இந்த மன்னவரே வந்துட்டாரே. ஏலே, மன்னவருங்கிறது என் மனைவிக்காக கொடுத்த ஒரே உரிமைடா, அதை என்னடா எல்லா பயிலும் கூப்பிடுறிய? தாத்தா, நீ வரலன்னா அலமேலாத்தாவை நானே ஆட்டையை போட்டிருப்பேன். நீ வந்து இடையில எஸ்கேப் ஆக்கி விட்டுட்ட. அந்த ஆத்தா இருக்கிற ரேஞ்சுக்கு உன்னை மன்னவர்னு வச்சிருக்குவாரு, அதுவே பெரிய விஷயம். மண்டையெல்லாம் நரைச்சு போச்சு. இன்னும் என்னையானா? என்னடா சொல்ல வர்ற நீ? அவனுக்கு என்னையா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமா, என்ன 2-3 நாள் ஆளையே காணோம், புணக்கமே பார்க்கல. அட என்னத்தப்பா சொல்ல, மருமக மண்ணெண்ணையை குடிச்சு புடிச்சு அதோட குடும்பமே போய் ஆஸ்பத்திரியில உட்காந்து பெரிய அலம்பலாகி போயிருச்சுல்ல. என்னையா சொல்றிய? மண்ணெண்ணெய் குடிச்சு போச்சா? மண்ணெண்ணெய் குடிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? யோ தாத்தா, மாமியார் மருமக சண்டையில மண்ணெண்ணெய் குடிச்சிச்சா இல்ல மாமனார் மருமக சண்டையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துனியா? என்னையா நடந்துச்சு? ஏன் அந்த அக்கா மண்ணெண்ணெய் குடிச்சிச்சு? அட நீங்க எல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு அது பெரிய சீன் இல்லப்பா. செவனப்பு பாட்டுல மண்ணெண்ணெய் இருக்கவும் செவனப்புன்னு நினைச்சு கழுத மண்ணெண்ணெய் தூக்கி குடிச்சுப்புச்சு. அதுல கொண்டு போய் 2 நாள் ஆஸ்பத்திரியில போட்டு இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போட்டோம். இந்த நெடுவாளி அக்காவுக்கு எப்ப பார்த்தாலும் இதே ஒரு வேலை. ஆனா உன எந்த பாட்டுல என்ன இருக்குன்னு தெரியாம எதையாவது குடிச்சுட்டு ஏழையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கல்யாணத்துல இப்படித்தானே மாசா பாட்டுல இருந்த சரக்கு எடுத்து குடிச்சுட்டு டாடா டண்டனக்கான் டொடக்கடக்கான் டிண்டனக்கான் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அட இவ ஒரு கோணப்பைய சும்மா இருக்க மாட்டேன். என்னையாச்சு? இப்ப பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா இருக்குப்பா. பாவாடை சொன்னவனாக்கா அது எப்ப எந்த வேலையை பார்த்து விடும்னே தெரிய மாட்டேங்குது. குடும்பத்து பொம்பளை மாதிரி இருந்தா பரவாயில்ல, சும்மா சின்ன பிள்ளை கணக்கா விளையாண்டுக்கிட்டு ஏன் கேட்குறிய? 2 நாளும் பெரிய ஏழ்றையா போச்சு. வீட்டில் மாமியால் மருமகளையும் சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்குப்பா. அது சரிதான் மன்னவரே, 10 வருஷம் ஆன அக்காவுக்கு அந்த பாடனா கல்யாணம் ஆகி 10 நாள்லயே என் பொண்டாட்டி போய்
வீட்டுல உட்காந்துக்கிட்டு அம்மி கணக்க நகலவே மாட்டேங்கிறா. அப்ப என் வீட்டுல என்ன ஊத்தா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஆயிட்டாலே இப்படித்தான் போல் இருக்கு. பொண்டாட்டி புருஷனுக்குள்ள கலகம் மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதே இந்த மாமே மாமியாளுகளுக்கு வேற வேலையா இருக்கு. ஏலே சும்மா இருடா வாயை வச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட போய். அட நெசந்தானே, உண்மையத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் என் மயனுக்கு யாராவது பொண்ணு கொடுங்களேன். பத்தலா இருந்தாலும் பரவாயில்ல, தொத்தலா இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கப்பட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாதப்பட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல, என் மயனுக்கு பொண்ணு கிடைச்சா போதும். வயசு 30 தாண்டிருச்சேன்னு ஊர் ஊரா அலைய வேண்டியது. பொண்ணு மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, அந்த புள்ளைய வச்சு செய்கிற செய்க இருக்கு பாரு. எப்பப்பப்பப்பப்பா ஏன் கேக்குற? அதெல்லாம் அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? சரி தெரியட்டும். பிள்ளையார போய் வாங்கிட்டு வந்துருவோம் வாங்க. ஐயா போமா. டவுசர் என்ன வரலையேப்பா, என்ன சொல்றேன்னு தெரியலையே. ஐயா ஊர்ல இருக்காராம். சாயங்காலம் சாமி முடையில தான் வருவோம்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். என்ன பெரிய பிள்ளையாரா ஊர் பிள்ளையார் வாங்கினேன், பொது பிள்ளையார் எப்படி இருக்குன்னு தெரியாதா? நானும் ஊர் பிள்ளையார் சுத்திக்கு கலந்துக்கிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால இப்ப எப்படி கொண்டாடுறிய இளந்தாரி பிள்ளையன்னு பெருசா தெரியலையில, அதனால கேட்டுக்கிட்டேன். அண்ணவரே, நல்ல உங்க ஒசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செலவுல பெரிய பிள்ளையாரா வாங்கி வச்சு சிறப்பா கொண்டாடி போடுவோம். ஏன் அவசரத்துக்காடா? அப்புறம் ஊர் பொது பிள்ளையாருனா சும்மா கிடக்கு? நீலாம் இத்தனை வருஷம் ஊரை விட்டு ஓடி போன மனுஷையா. ஒவ்வொன்றும் நானா கத்து தரேன், வந்து கத்துக்கவா. ஏலே பெரிய மனுஷன மரியாதையா பேசுறா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? வானே நம்ம மன்னவரை நம்ம கலாய்க்காம யார் கலாய்க்கிறது? பேரமார்களுக்கு இல்லாத உருத்து வேற யாருக்கு இருக்க போகுது? வாங்க போய் பிள்ளையார தூக்கிட்டு வருவோம். அண்ணே, காசு கொடுத்து வாங்கணுமா இல்ல களவாணி பிள்ளையாரானே? காசு கொடுத்து தாண்டா வாங்கணும், வா போவோம். சரிண்ணே, அந்த விளக்கு ரோட்ல சரியான பிள்ளையாரா போட்டிருக்காங்க. வா அதுல போய் பார்த்து ஒண்ணு பெருசா தூக்கிட்டு வருவோம். வா போவோம் வா. நிமி, இன்னும் கொஞ்சம் களிமண் தெரியா? ஆட்டாங்களுக்கு பத்தலடி. எல்லா களிமண்ணையும் எடுத்து ஆட்டாங்கல் அம்மிக்கலமா செஞ்சுட்டு இருக்க, இன்னும் பிள்ளையார் செய்யல. கொஞ்சோன்னு தாடி எடுத்துக்கிறவா. இருமல் லேட் ஆயிடுச்சுல. எலி செய்யவே எனக்கு எவ்வளவு களிமண் தேவைப்பட்டிருக்கு பாரு. இதை விட பிள்ளையார் பெருசா செய்யணும். இருக்கிற களிமண்ணை பத்திரமா வையி. அக்கா ப்ளீஸ்கா. ஐயோ அப்பா, ஏண்டி இப்படி நடிக்கிற? ப்ளீஸ்கா எடுத்து தொலை. ஆனா உனக்காக இல்ல, அக்கான்னு சொன்ன பத்தியா, அந்த வார்த்தைக்காக தரேன். ஆனா கொஞ்சமா தான் எடுக்கணும். ஒரு சப்பாத்தி உருண்டை சைஸுக்கு எடுத்துக்கோ, அதுக்கு மேல எடுக்க கூடாது. சரி. எடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் புள்ளையார் செய்யலையா? நான் எலி செஞ்சுட்டேன், நல்லா இருக்கா? எலியே இத்த தண்டி செஞ்சிருக்க, புள்ளையார் அப்ப எத்த தண்டி செய்யறது? மண்ணு காணுமா? கொஞ்சம் பெருசா செஞ்சா போதுமா, இருக்கிற மண்ணை வச்சு நான் செஞ்சிருவேன். சரி என்னத்தையே செய்யுங்க. எடி நீ ஏதாவது செய்யலாம்ல, சொப்பு சமணம் பண்ணிக்கிட்டு இருக்கே என்ன? நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு வரல. அவளுக்கு என்னதான் வந்துச்சு இது வரப்போகுது? இருங்கடியாத்தா, 4 கிழமை அடிச்சுக்கிட்டு நாராம ஒரு 100 ரூபாய்க்கு பிள்ளையார் சிலையை வாங்கி சாமி கும்பிடுறதுக்கு இப்பதான் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா உருட்டிக்கிட்டு கிடக்காளுங்க. அம்மா, கடையில வாங்குறத விட நம்ம செஞ்சாதாம்மா நல்லா இருக்கும். அதை வச்சு சாமி கும்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். வேலை இழுக்கும்லடி. பிள்ளையார கடையில வாங்கிட்டோம்னா அந்த வேலை வைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீல்ல. அம்மா பூவரச கொலக்கட்டை பண்ண போறியா? ஆமா, அதுக்கு தான் பூவரச இலையை பிடிங்கிட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு. கத்திக்கம் போய் எட்டி தொலையல, அதோட போட்டு பிடிங்கிட்டு வரேன். அம்மா போன வாட்டி அம்மாச்சி வீட்டுல வாழை இலை கொலக்கட்டை செஞ்சாங்கல்ல, அதுவும் வைங்கம்மா. சரி வப்பா. செத்தோட யாராவது உதவிக்கு வந்தியன்னா நல்லா இருக்கும் அக்கா. செத்த வந்து நில்லுங்களேண்டி அடுப்புல. நான் ஒத்தாலும் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கேன்ல. அவ சும்மாதாம்மா உட்காந்துருக்கா, நான் தான் பிள்ளையார் செய்யறேன். வேணா அவளை கூட்டிட்டு போங்க. நீ மட்டும் வெட்டி முறிக்கிறியோ? நீனும் வெட்டியா தான் உட்காந்துருக்க. நீ வேணா எந்திரிச்சு போ. நீ தான் பிள்ளையார் செய்யல இல்லடி, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு. நான் சொப்பு ஜமா செஞ்சுட்டு இருக்கேன். அதான் 2 பேரும் வர வேணாம். இருக்கிற வேலையை அடிச்சுக்கிறாம பாருங்க, நானே போய் பாத்துக்கிறேன். அம்மா பிள்ளையாருக்கு லட்டு செஞ்சியம்மா? கொலக்கட்டை செய்யவே இங்க நேரம்ல, லட்டு உருண்டை பிடிக்க வைக்கேன். அப்ப சீடை தட்டை அரிசி முறுக்கல்ல நான் அப்பாவை கடையில் வாங்கிற சொல்லிவிட்டேன். இந்த வருஷம் வெறும் கொலக்கட்டையும் சுண்டலும் மட்டும்தான். கூட அவல் பொரி கல்லையை வச்சு சாமி கும்பிட்டு இந்த வருஷத்தை முடிச்சு விட்டுருவோம். எனக்கு என்ன உடம்பு என்ன இரும்பாலையாம்ட்டி அடிச்சிருக்கு? எம்பிட்டு வேலையை தான் பாக்குறது. கூட மாட சேர்த்து அடிச்சு பார்த்தா செய்யலாம். நீங்க வந்து இந்த மண்ணையே நோண்டிக்கிட்டு பொழுதா விழுந்தனைக்கு உட்காந்து நான் என்னன்னு செய்வேன்? அம்மா ப்ளீஸ்மா, சீடை மட்டும் செய்யுங்கம்மா. சீடைக்கெல்லாம் வேலை இழுக்குமாக்கா, இன்னொரு நாள் சுட்டு தரேன். அம்மா ப்ளீஸ்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, நீ கொலக்கட்டை மட்டும் அவி போதும். நீ வாய மூடு, உன்கிட்ட ஒண்ணு நான் கேட்கல. அதான் அடிச்சுக்கிட்டு நாராம ஒழுங்கா உட்காந்து வேலையை பாருங்க. என்னால முடிஞ்சதை செஞ்சு வைக்கிறேன். இருக்கிறத வச்சு சாமியை கும்பிடுவோம். நாளை பின்ன சீரை கிட்ட ஏதாவது வேணும்னா போட்டு தரேன் போங்க. இன்னைக்கு பேசாம சாமியை செய்யறதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா வச்சுட்டு எந்திரிச்சு போங்க. நான் அப்பாவுக்கு போன் அடிச்சு பிள்ளையார வாங்கிட்டு சொல்லிக்கிறேன். வேணாம், நானே செஞ்சுக்கிறேன். சரி, அப்ப சத்தம் இல்லாம செய்யணும், சரிதானே? இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். குர்ரி, அஸ்கு புஸ்கு, இது ஒண்ணு உன் களிமண் இல்லையே. என் களிமண்ணை தன்னடி எடுத்த குர்ரி. அம்மா இவளை பாருமா. நீ அம்மாட்ட சொன்னாலும் பரவாயில்ல, ஓவரா பேசுற. களிமண்ணை குர்ரி. பிள்ளையாருக்கு எலிய செய்ய சொன்னா பண்ணியை செஞ்சு வச்சிருக்க. நானே பிள்ளையார் செஞ்சுக்கிறேன், நீ ஒண்ணு செய்ய வேணா, எந்திரிச்சு போ. நான் தன்னடி மண் எடுத்துட்டு வந்தேன். என் மண்ணை குர்ரி. நீ ஒண்ணு எடுத்துட்டு வரலையே, அப்பா தான் எடுத்துட்டு வந்தாங்க.
நீ பாத்தியா? அப்பா கூட தான் வந்தாங்க, நான் தான் பேத்து எடுத்துட்டு வந்தேன். ஐயோ அப்பா, நீ என்ன எடுக்கல, அப்பா தான் எடுத்துட்டு வந்தாங்க. அப்பா என்னையும் சேர்த்து தான் செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சுக்கிறேன், நீ கிளம்பு. நீ அப்படியே செஞ்சு கிழிச்சிருவ பாரு, மூஞ்சியும் முகரையும். ஒரு ஆட்டங்கள் அம்மிக்கல் கூட உனக்கு செய்ய தரல. அம்மா, உண்மையை சொன்னா சில நேரத்துல இப்படிதான் வலிக்கும். ஒழுங்கா மண்ணை வச்சுட்டு எந்திரிச்சு ஓடிரு. நீ உன் பண்ணியை தூக்கிட்டு எந்திரிச்சு ஓடிரு. நீ செஞ்ச சொப்பெல்லாம் இருடி உடச்சு போறனா இல்லையான்னு பாரு. ஏன் மண்ணு தானே? ஆமா, இந்த மண்ணுல நிம்மின்னு எழுதி வச்சிருக்கு பாரு, மூஞ்சியும் முகரையும். உன் மூஞ்சியை போய் கண்ணாடியில பாரு, பார்க்க சகிக்கல, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. உன் மூஞ்சி தாண்டி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. அடியே வந்தன்னு வச்சுக்கிறங்க, அப்புறம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் மிதிச்சு போய் மிதிச்சு. நீங்க எலியும் செய்யணும் புளியுங்க, நான் வச்சுட்டு எந்திரிச்சு போங்கடி, நான் அப்பா வாங்கிட்டு சொல்லிக்கிறேன். அம்மா இவதாமா ஓவரா பண்றா. அம்மா இந்த நாய் தாமா வந்தேன்னு வைவேன். மூஞ்ச பாரு, உன் முகரை பாரு. அடியே ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே மனையில் காசை கண்ணா பின்னான்னு தண்ணி மாதிரி செலவு பண்றா. ஆனா கண்டதுலயும் கஞ்சத்தனை பார்த்துக்கிட்டு இந்த கதம்பத்தை வாங்கி கட்டுன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. நானும் காலையில இருந்து கட்டுறேன், இன்னும் கட்டி முடிச்ச பாடல. கட்ட கட்ட அழுமாறு வாழு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு பூவைதான் நானும் கட்டுறது? கையும் வலிக்குது, காலும் கடுக்குது. சே, ஒரு 10 முழம் கதம்பத்தை வாங்கி எல்லா சமைக்கும் போட்டா என்ன குறைஞ்சு போயிடுவா? நமக்கு வேலை கொடுக்கணும்னே இப்படி பண்றாளா, இல்ல இவளுக்கு விருப்பப்பட்டு பண்றாளான்னு ஒன்னும் தெரியல. ஓசி சோறு திங்கிறதுக்காக கால் கடுக்க உட்காந்து கதம்பத்தை கட்ட வேண்டியது இருக்கே. இன்னைக்குன்னு பார்த்து எங்கேயுமே பிள்ளையார் கிடைக்கவே இல்லையே. எல்லா இடமும் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னாச்சு குஞ்சாயி, வரும்போதே புலம்பிக்கிட்டே வர? அது ஏன் லைலா கேட்கல, பக்கத்துல உள்ள பிள்ளையார் கட்டுற எல்லாத்தையும் போய் கேட்டு பார்த்துட்டேன். எல்லா இடத்துலயுமே பெரிய பிள்ளையார் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி யார் தான் வந்துட்டு அவ்வளவு பிள்ளையாரையும் வாங்கிட்டு போவா? பெரிய பிள்ளையார் வேணும்னா நீ ஏற்கனவே சொல்லி வச்சிருந்திருக்கணும், இல்ல காலையில வெள்ளனவாவது போயிருக்கணும். இந்த நேரத்துல போனீங்கன்னா இந்த பிள்ளையார் தாண்டி கிடைக்கும். ரொம்ப ஈஸி சேச்சா வருது. நான் பெரிய பிள்ளையார் கிடைக்கலன்னா இந்த வருஷம் சந்தன பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடணும்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு லைலா. சந்தன பிள்ளையாரா? அப்படின்னா சந்தன சாலையே பிள்ளையார் செஞ்சு அதில் குச்சி குச்சியா அலங்காரம் பண்ணி நம்மளோட தங்க நகைகள்லாம் அதுக்கு போட்டு விட்டு நல்லா சாமி கும்பிச்சோன்னா இன்னும் பிஸ்னஸ் பெரிய லெவல்ல டெவலப் ஆகுங்கிறது ஐதீகம். அதனால தான் சந்தன பிள்ளையார் வாங்கலான்னு பார்த்தேன். கடைசியில அதுவும் கிடைக்கல. ஏண்டி, உனக்கு இருக்கிற வசதிக்கு பிள்ளையார் செய்யற யாரையாவது கூப்பிட்டு வீட்டிலேயே செய்ய சொன்னா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு ஏன் நீ வெளியில போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? 2 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நோ நோ லைலா, பிள்ளையாரை எப்போதுமே திருடி கொண்டுட்டு வந்து சமைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வரவேற்று சாமி கும்பிட்றதா நல்லது. அப்பதான் நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆக முடியும். வீட்லயே வச்சு பண்றதுல எந்த பயனும் இல்லை. என்ன குஞ்சாயி இப்படி சொல்ற? நம்ம எல்லாம் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி மட்ட பிள்ளையா இருக்கும்போது களிமண் எடுத்து வீட்லயே தானே பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட்டோம். அதனாலதான் அந்த நிலைமையை வச்சு மாறாம அப்படியே இருந்தோம். இப்ப நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்டதுனாலதான் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கேன். புரியுதா உனக்கு? என்னடி இப்படி சொல்ற? எங்க அம்மாலாம் அப்படிதான் சாமி கும்பிட்டுச்சு. நல்லா தானே இருக்கு. நல்லா இல்ல லைலா, நல்லா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப ஒண்ணும் இல்லாம ரோட்ல தானே நிக்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி குஞ்சாயி. அப்ப வெளியில இருந்து காசு செலவு பண்ணி பிள்ளையார் வாங்கினாதான் மேலும் மேலும் நல்லா வளர முடியுமோ? அப்படிதான் நான் டெவலப் ஆனேன். அதனாலதான் சொன்னேன். மற்றபடி உன்னை குத்தி காட்டுறேன்னு நினைச்சுக்காத. இதுல குத்தி காட்டுறதுக்கு என்னடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இனிமேதான் எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சே. வீடு வாச தோப்பு துறவு நகை நட்டுன்னு எதுவுமே இல்லாம தானே நீ தஞ்சம்னு வந்து உன்கிட்ட கிடக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பாத்துக்கலாம். ஓகே லைலா, நீ பூ கட்டிட்டியா? கட்டி முடிச்சிட்டேன் குஞ்சாயி. ஓகே லைலா, இந்த மண் பிள்ளையாரை கொண்டு போய் சாமி ரூம்ல வை. இந்த வருஷமும் எனக்கு சஞ்சன பிள்ளையார் கிடைக்கல. நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி. கவலைப்படாதடி குஞ்சாயி, இந்த வருஷம் சந்தன பிள்ளையார் வைக்கலைன்னா என்ன, அடுத்த வருஷம் நானும் என் புருஷன் கொக்கி குமாரும் ஒன்னால டெவலப் ஆகி 1 லாரி சந்தனத்தை கொண்டுட்டு வந்து ஓ வீட்டு வாசல்லையே கொட்டி எங்க கையாலேயே சந்தன பிள்ளையார் செஞ்சு கொண்டு வந்து ஓ வீட்டுல வச்சு சாமி கும்பிடல நான் லைலா கொக்கி குமார் இல்லடி. தேங்க்யூ லைலா, நீ செய்யறியோ செய்யலையோ எனக்காக நீ யோசிக்கிறல்ல, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றது. வாங்க கொக்கி, அஸ் அ மேனேஜரா நீங்க தான் இந்த வருஷம் பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணணும். எல்லாம் ரெடியா இருக்குங்களா? எல்லாம் ரெடியா இருக்குங்க குசு. பூஜையை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன். கொக்கி, குஞ்சாய்க்கு சர்ப்ரைஸா எனக்கு சர்ப்ரைஸாயா? உனக்கெல்லாம் இல்ல லைலா, நம்ம குசுக்கு தான் சர்ப்ரைஸ். அவளுக்கு என்ன சர்ப்ரைஸ்? அதுவும் நீ கொண்டுட்டு வந்திருக்கேங்கற. குசு, உங்க கையாலேயே இந்த துணியை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கொக்கி இருக்கு உள்ள? ஓபன் பண்ணி பாருங்களேன். ஓ மை காட், சந்தன பிள்ளையாரா? என்னையா கொக்கி, சந்தன பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருக்க? குஞ்சாயி இப்பதான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், பிள்ளையாரே கிடைக்கலன்னு சொன்னா.
சுக்கு சந்தன பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடணும்னு ஆசைன்னு நேற்று நைட்டு தான் சொன்னாங்க. அதான் 200 கிலோமீட்டர் தள்ளி திருச்சியில இருந்து வர வச்சிருக்கேன். திருச்சியில இருந்தா? ஐம் சோ ஹாப்பி கொக்கி, ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன குசு இதெல்லாம்? ஒரு மேனேஜரா இது என்னோட கடமை தானே. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கொக்கி. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆர்டர் வந்து கைக்கு சேர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான் லேட்டு. இல்லைன்னா உங்களை இவ்வளவு கஷ்டப்படவே விட்டுருக்க மாட்டேன். பாவி கொக்கி, இவன் ஆசைப்பட்டான்ங்கிறதுக்காக 200 கிலோமீட்டர் தள்ளி ஆர்டர் போட்டு வர வச்சிருக்கானா? நம்ம எவ்வளவோ நாள் என்னென்னமோ கேட்டிருக்கோம், நமக்காக இவன் எந்த ரிஸ்க்குமே எடுத்ததில்லையே. குசு, உங்களுக்கு பிள்ளையார் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்காவா? இத பார்த்து நான் கை கால் புரியாம நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொக்கி. என்னோட ஆசையை நிறைவேற்றின உங்களுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கொடுத்தே ஆகணும். நீ என்ன கொடுக்க போறிய குசு? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கொடுப்பா, போய் ஊற வச்சு தின்னு. இல்ல கொக்கி, அப்படி பேசுறேன் இல்லடி குஞ்சாயி, என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நீ அவருக்கு வேலை போட்டு கொடுத்ததே பெருசு. இதுல என்ன தருவ ஏது தருவேன்னா நீ என்ன கொடுக்க முடியும்? என்னால என்ன வேணா கொடுக்க முடியும். கொக்கிக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத. பரவாயில்லைங்க குசு, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார போய் உங்க மனசுக்கு ஏத்தது மாதிரி டெக்கரேட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கொக்கி. நீங்க பூஜைக்கான வேலையை பாருங்க, நான் இதுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே குசு, போயிட்டு வாங்க. ஐயா, அது பூஜை ரூம்ல வச்சிட்டு வந்து நான் இதை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீனும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வரியா? வரேன் குஞ்சாயி. கம் ஆன் லைலா, லெட்ஸ் கோ. ருப்பாக்கா ருப்பழகா ஆனமுக பேரழகா. என்னடா பாவாடை பாத்துக்கிட்டே இருக்க? அதான் பிள்ளையாரப்பா வந்து இறங்கிட்டாருல, அனௌன்ஸ போட்டு விடு, மக்கள் வரட்டும். ஓகே பெருசு, அனௌன்ஸ் பண்ணிடுவான். மைக் டெஸ்டிங் 1 2 3 செக் செக் செக். ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம பிள்ளையார் சுத்தியை முன்னிட்டு நம்ம ஊர் கோயில் பொது பிள்ளையாரை கொண்டுட்டு வந்து இறக்கியிருக்கான். தலைவர் வந்து ஜம்மன் இங்கே உட்கார்ந்துருக்காரு. நம்ம கோயில் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் பிரசாத ஐட்டங்கள் இந்த பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்க கையால் கண்ட பிரசாதத்தை கொண்டுட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு படைச்சு எல்லாருமா சேர்ந்து ஒன்று மண்ணா உட்காந்து சாப்பிட்டு இந்த வருஷம் பிள்ளையார் சுத்தியை சீரன் சிறப்பமாக செலிப்ரேட் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வீட்டில் அவிச்ச சுண்டல் பொரிகடலை கொண்டக்கடலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம பிள்ளையார் தொந்தி கணவருக்கு வச்சு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு சாமி மடலாங்கோ. சீக்கிரமா எல்லா மக்களும் அள்ளி போட்டு கொண்டுட்டு ஓடியாங்க. பங்கசா எட்டி பங்கசா. ஆடி முட்டக்காரி, என்ன இப்படி தட்டும் கைமா கிளம்பிட்டியே? எங்க வர? என்னடி இப்படி கேக்குற? கோயில்ல பிள்ளையார் சுத்திக்கு கூகுன்னு வாங்க வாங்கன்னு பாவாடை நின்று மைக்கு சட்டில பேசிக்கிட்டு நிக்கிறேன். நீ என்னத்தையும் சுடலையா? கோயில் கொண்டுட்டு வர வேண்டியதானே? ஆமா, நான் சுட்டேன். என்னத்தையும் சுட்டு பிச்சு திங்கணும். நான் என்னத்தை போட்டு சுடுறது? உனக்கு நாளும் இல்ல நல்ல கிழமையும் இல்ல. எப்ப பார்த்தாலும் இதானா? ஒரு கொண்டக்கல்லையை ஊற போட்டு தாளிச்சு கொடுக்க கூடாது? கோயில்ல வச்சு போய் ஆளும் பேருமா உட்காந்து அள்ளி வயல விடலாமட்டி. ஆமா, நான் கொண்டக்கல்ல அவிச்சேன். கொண்டக்கல்ல நீ என்ன வச்ச? பூரண கொலக்கட்டியாக்கு? ஆமா, என் மருமகாரி மோதகம் சுட்ட. அதையும் சரி கொண்டுட்டு போய் சாமிக்கு படைச்சு சாப்பிடுவோமேனு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். வாவேன் கோயிலுக்கு போவான். வெறும் கையும் வீசின கையுமா என்னத்தை வர்றது? எதையாவது சுட்டு அடிச்சிருந்தா வந்திருக்கலாம். நான் தான் 4 நாளா நட்டுவாக்களி கடிச்சு நாளும் இல்லாம கிளம்பையும் இல்லாம கிடக்கனே. சரி வா வா, சுடலைன்னா என்ன சாமி வரக்கூடாது நான் சொல்லுது? வந்த ஆளும் பெருமா அங்கனுக்குள்ள கடலை ஒரியனால அள்ளி வாயில விட்டுட்டு வருவான். ஓடியாவே வெறுங்கைய பேசிக்கிட்டு வந்துட்டா வெங்கஞ்சிருக்கின்னு அங்கிட்டு 4 பேர் கூடி பேசுறதுக்கா? நான் வரலடியாத்தா, போயிட்டு வரையிலைன்னா 2 தேங்காய் முடி கொண்டுட்டு வா. 10 ரூபா காசு செலவழிக்க மாட்டேன், தேங்காய் முடி வாங்க மாட்டேன், அசர மாட்டாக மாட்டேன். சரிடி வங்கசம், நான் போறேன், நேரம் ஆச்சு. 2 மோதம் கொடுத்துட்டு போவேன், திண்டு வைப்பேன். சாமிக்கு படைக்காமல் அதும்ப படைச்சு கிடச்சிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வரேன், தின்னு. கொலக்கட்டுக்கு உருண்டையிலேயே அங்கிட்ட ஒரு உருண்டையுமா இங்கிட்ட ஒரு உருண்டையுமா மாமியாலும் மருமகளும் உருட்டி உள்ள தள்ளி இருப்பாளுங்க. நம்ம கிட்ட பச்சையா நடிச்சிட்டு போறாளுங்க. பச்சி விடக்கூடாதாமல, எச்சி விடக்கூடாது. இந்த அருக்கு பொட்டி கடை போனோம்னா 10 ரூபாய்க்கு ஒரு பொரியலை வாங்கி கொண்டு ஊர் பொது கோயில வச்சு சாமி விடக்கூடாது. வீடு வாசத்தையும் தொலைச்சாலும் நாய் தொடைக்காமத்தே உட்காந்துருக்காளாம் ஊழ கழுது. அப்புறம் எங்கிட்ட 4 பின்னு முன்னேறும். இதுல மருமகளை துரத்தி விட்டுட்டு ஊரு பூரா பொரணி வேற பொரணிக்காரி.